இந்த ஆண்டு தமிழ் திரையுலகிற்கு பெரும் இழப்பை ஏற்படுத்திய வருடம் என்று கூறும் அளவிற்கு பல திரைக்கலைஞர்கள் மறைந்துள்ளனர். கலை திறமையினால் பலரை மகிழ்வித்த பல கலைஞர்கள் ரசிகர்களை மீளா துயரில் ஆழ்த்திவிட்டு சென்றுள்ளனர். தமிழ் சினிமாவில் இந்த ஆண்டு மறைந்த திரைப்பிரபலங்கள் குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கலைக்குத்தான் மரணம் இல்லை, ஆனால் கலைஞனுக்கு உண்டு என்பதை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக இந்த ஆண்டு மக்களை மகிழ்வித்த பல சினிமா கலைஞர்கள் மரணித்துள்ளனர். குறிப்பாக இந்த ஆண்டு தொடக்கத்தில் இயக்குனர் பாரதிராஜாவின் மகன் மனோஜ் பாரதிராஜாவின் இறப்பு தமிழக மக்களை ஆழ்ந்த துயரத்தில் ஆழ்த்தியது என்றே கூறலாம். தாஜ்மஹால், சமுத்திரம், அல்லி அர்ஜுனா, மாநாடு, விரும்பன் உள்ளிட்ட பல படங்களில் நடித்திருந்த மனோஜ் பாரதிராஜா கடந்த மார்ச் 25 திடீரென ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக தனது 48 வயதில் காலமானார். திரைத்துறையில் தந்தையை போல் இயக்குனராகி சாதிக்க வேண்டும் என்ற லட்சியத்தை மனதில் சுமந்து கொண்டிருந்த மனோஜ் பாரதிராஜா திடீரென மறைந்தது திரைத்துறையினரை மட்டுமின்றி ரசிகர்களையும் பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியது. கடந்த 50 ஆண்டுகளாக தமிழ், மலையாளம் என 2 மொழிகளில் 150க்கும் மேற்பட்ட படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்து பிரபலமானவர்தான் நடிகர் ராஜேஷ். திரைப்படங்களை தாண்டி சீரியல்களிலும் நடித்துள்ள ராஜேஷ் இந்த ஆண்டு மே மாதம் 29 உடல்நலக்குறைவு காரணமாக 76 வயதில் காலமானார். கடந்த 1974 ஆண்டு கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான அவள் ஒரு தொடர்கதை படத்தின் மூலம் அறிமுகமான ராஜேஷ் கன்னி பருவத்திலேயே அச்சமில்லை, அச்சுக்கலை ஆகிய திரைப்படங்களில் முன்னணி கதாபாத்திரங்களிலும் நடித்திருந்தார். சினிமாவில் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக முதன்மை நாயகியாக ஜொலித்து கண்ணெடுத்து பைங்கிலி என ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்ட பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி இந்த ஆண்டு ஜூலை 14 தனது 87 வயதில் காலமானார். கடந்த 1956 ஆண்டு வெளியான திருமணம் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான சரோஜா தேவி புரட்சி தலைவர் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் என அன்றைய காலகட்டத்தின் உச்ச நட்சத்திரங்களுடன் நாயகியாக நடித்துள்ளார். குறிப்பாக புரட்சி தலைவருடன் இவர் நடித்த நாடோடி மன்னன், அன்பேவா, படகோட்டி, எங்க வீட்டு பிள்ளை போன்ற படங்கள் எல்லாம் என்றென்றும் காலத்தாலும் ரசிகர்களின் மனதிலும் அழியாதவை. ஜெய்பீம், மகாராஜா, சூரரை போற்று உள்ளிட்ட படங்களில் குணச்சித்திர வேடத்தில் நடித்து பிரபலமானவர் சூப்பர் குட் சுப்பிரமணி. சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனத்தில் பணிபுரிந்ததால் இந்த பெயரை பெற்ற சூப்பர் குட் சுப்பிரமணி இந்த ஆண்டு மே 10 புற்றுநோய் பாதிப்பால் காலமானார். தென்னிந்திய சினிமாவில் முன்னணி வில்லன் நடிகராக விளங்கியவர் நடிகர் கோட்டா சீனிவாசராவ். இவர் கடந்த 2003 ஆண்டு தமிழில் வெளியான சாமி திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இந்த படம் கோட்டா சீனிவாசராவுக்கு தமிழக மக்கள் மத்தியில் பெயரை பெற்று தந்தது மட்டுமின்றி மாபெரும் கலைஞன் என்ற புகழையும் பெற்றுக் கொடுத்தது. இதன் பிறகு திருப்பாச்சி, கோ, சகுனி, தாண்டவம் உள்ளிட்ட பல தமிழ் திரைப்படங்களில் நடித்தார். இந்த ஆண்டு ஜூலை 13 உடல்நலக்குறைவு காரணமாக தனது 83 வயதில் கோட்டா சீனிவாசராவ் காலமானார். தனது தனித்துவமான சிரிப்பால் ரசிகர்களை சிரிக்க வைத்தவர் நடிகர் மதன் பாப். கடந்த 1984 ஆண்டு நீங்கள் கேட்டவை திரைப்படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமான இவர் தேவர் மகன், வானமே எல்லை, பூவே உனக்காக, ஃப்ரெண்ட்ஸ், தெனாலி, சந்திரமுகி, வசூல்ராஜா MBBS உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தி படங்களில் நடித்துள்ளார். ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித் உள்ளிட்ட முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து நடித்துள்ள நடிகர் மதன் பாப் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கடந்த ஆகஸ்ட் 2 தனது 71வது வயதில் காலமானார். சின்ன
சின்னத்திரையில் தொடங்கி வெள்ளித்திரை வரை தன்னுடைய டைமிங் காமெடியால் பிரபலமானவர் நடிகர் ரோபோ சங்கர். இவர் கடந்த 2007ஆம் ஆண்டு ரவிமோகன் நடிப்பில் வெளியான தீபாவளி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகமானார். தனது தனித்துவமான நடிப்பினால் பிரபலமான இவர் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, புலி, வாயை மூடி பேசவும், மாரி, வேலன வந்துட்டா வெள்ளக்காரன் உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார். மஞ்சக்காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு மீண்டும் தொடர்ந்து படங்களில் நடித்து வந்த ரோபோ சங்கர் கடந்த செப்டம்பர் 18ஆம் தேதி உடல்நலக்குறைவு காரணமாக தனது 46 வயதில் காலமானார். இவரது திடீர் மறைவு திரைத்துறையினர் மட்டுமல்லாது பொதுமக்கள் மத்தியிலும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. நடிகர் தனுஷ் நடிப்பில் கடந்த 2002ஆம் ஆண்டு வெளியான துள்ளுவதோ இளமை படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானவர் நடிகர் அபிநய். உறவினர்கள் யாருமின்றி தனியாக வசித்து வந்த இவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு தனது 44 வயதில் நவம்பர் 10ஆம் தேதி காலமானார். தமிழ் சினிமாவில் பல கமர்ஷியல் வெற்றி படங்களை தயாரித்த தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் டிசம்பர் 4ஆம் தேதி வயது முதிர்வு காரணமாக தனது 86வது வயதில் காலமானார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்ட நட்சத்திரங்களை தனது ஏவிஎம் புரொடக்ஷன் நிறுவனம் மூலம் தயாரித்த ஏவிஎம் சரவணனின் மறைவு தமிழ் திரையுலகினரை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது. வேகமாக இயங்கும் தொழில்நுட்ப உலகில் மக்களுக்கு மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதியை தரும் மருந்தாக சினிமா உள்ளது. இத்தகைய சினிமா துறையை சேர்ந்த கலைஞர்களை தங்களது வீட்டில் ஒருவராக நினைத்திருக்கும் மக்கள் மத்தியில் அவர்களின் மறைவுகள் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் தேவ அகஸ்டின்.